டார்க் இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரு. நம்ம நார்மலாக வந்து நிறைய படம் ஃபாரின் லாங்குவேஜ் படம் இல்லை நம்ம இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த டார்க் படம் இருக்கும். இதில் அஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய ஹீரோ வருவார். இந்த வருஷத்தில் ஒரு 10-15 ஹீரோ உருவாகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அஜய் இருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சனா படத்தோட ஹீரோயின். அப்பாவோட பிளெஸிங் எப்பயும் இருக்கும்ப்பா. அவர் கடைசி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்களோட கம்பெனியில் அடுத்த படமும் அஞ்சனா ஹீரோயினாக பண்ணுது. சூப்பர் டான்ஸர், பெரிய ஹீரோயினாக வரும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு இன்றைக்கி வர முடியல. அவர் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ப்ரொமோ சாங்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் கேமராமேன் சக்தி, எடிட்டர் கதிர், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம பாலாஜி, நிக்கில் அண்ணா, பிஆர்ஓ எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ், புதுசாக வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த படம் ஒரு லாபகரமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்மாக அந்த படம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய வசந்தத்தை கொடுக்கணும். குறிப்பாக என் தம்பி செந்தில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டரே காணாத உலகத்தில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக நிறைய ரிஸ்க் எடுத்து, நான் செந்திலோட லாபத்தை மட்டும் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. எவ்வளோ படத்தில் ஒரு நஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சினிமா மேலே லவ்வில் ஒரு படத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணி லாபங்களை பார்த்து வெற்றி தோல்வியோடு உண்டுகிட்டு இருக்கிற அன்பு தம்பிக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகும். அஜய் கார்த்திக் ஒரு மாபெரும் வெற்றி படமாகணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் வந்து ரெண்டும் இளைஞர்களாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து பார்த்திங்களா இளைஞர் கையில் தான் இருக்குது. அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். செந்தில் சார் வந்து சொல்லவே வேண்டாம். அவர் வந்து பார்த்து பொறுமையாக 10 வாட்டி ஆலோசனை பண்ணி தான் எதுவுமே ஒரு நல்ல காரியம் எது இருந்தாலும் சரி ஒரு முடிவு பண்ணுவார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி செந்தில் சார் வந்து எவ்வளோ படம் லாஸ் ஆகுது வெளியே தீராது. ஆனால் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டார். எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டார். நல்ல மனிதர். டார்க்குன்னு ஒரு படம் இருக்குது. அங்கே பையனை பார்த்த ஒயிட்டாக இருக்கார். உண்மையில் தம்பி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வெற்றி படணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 30 கோடி 40 கோடி ஹீரோக்கள்லாம் வந்து பணம் போட்டு நிறைய ப்ரொடியூசர் வந்து சின்ன ப்ரொடியூசர்லாம் வந்து படம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் புதிய ஹீரோக்கள் உருவாக்குறது வந்து ரொம்ப நல்லது. இப்படி தான் வரணும். ஏன்னா கதிரேசன் சார், செந்தில் சார் எல்லாம் வந்து ரெண்டு பிள்ளைகளையும் வந்து இன்றைக்கி ஹீரோ ஆக்குறாங்கனாக்கா அவங்க சொந்த காரியத்துக்காக எல்லாம் இது பண்ணல, எடுத்து காமிக்கிறாங்க. சினிமா உலகம் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்ற வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அது வந்து வெற்றி பெறணும். இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசருங்கெல்லாம் முன்னுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய ப்ரொடியூசர் இன்றைக்கி நலிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படம் எடுக்க முடியல, ரிலீஸ் பண்ண முடியாமல். ஓடிடி பிரச்சனை ரொம்ப அதிகம் ப்ராப்ளம் இருக்குது. தேட்டருக்காரங்க ப்ராப்ளம். இப்படி ஒரு பிரச்சனை. இப்போது நேற்று வந்து நேற்று கொச்சின் போயிருந்தோம். ஸோ 4 ஸ்டேட் ப்ரொடியூசருங்க எல்லா மீட்டிங் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி அவர் மினிஸ்டர் இன்றைக்கி அந்த மினிஸ்டர்களை வந்து டைம் வாங்கி எல்லா குறைகளும் ஓடிடி எல்லாம் அந்த மேட்டரெல்லாம் பேசணும். உண்மையிலே சொல்கிறேங்க, அரசியல்வாதினா அப்படி ஒரு அரசியலை நம்ம பார்க்கவே இல்லை. சினிமாவுக்காக காலையில் 10 மணிக்கு உட்காந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நாங்கள் சொல்கிற ஆலோசனையெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். அப்படி ஒரு மினிஸ்டர் நான் பார்த்தது. இந்த சினிமா நல்லா இருக்கணும், இந்த சினிமா இன்னும் நல்லா டெவலப் ஆகும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சினிமா இப்படியே போகிறது எப்படி? நிறைய பேர் பணத்தை போட்டு வீடு வாசல் எல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் எப்படி முன்னுக்கு வரணும்? அதெல்லாம் வந்து இந்த ஓடிடி பற்றி, இந்த வைரஸை பற்றி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் பேசி எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாம் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் எடுத்து போயிருக்காரு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி
கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலியோட வந்து கவுன்சில் அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து டைரக்டர்களும் சரி, டைரக்டர் ப்ரொடியூசர்களை வந்து எப்படி யூஸ் பண்ணோமோ அப்படி டைரக்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். நல்ல கதையாக பார்த்து ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு. அப்போ டைரக்டருக்கு வந்து அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும், இன்னும் ஒன்றா புருஷ மஞ்சாய மாதிரி டைரக்டரும் ப்ரொடியூசரும் நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணோம். தயவுசெய்து சொல்கிறேன், இனிமே சினிமா நல்லா இருக்கும். நீங்கள் தைரியமாக படம் எடுங்க. நன்றி, வணக்கம். புது ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்திருக்காரு, ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தில் சார். ஸோ இவங்கெல்லாம் சேரும் போது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக அந்த படத்தோட ஹீரோ அவர் ஆல்ரெடி நான் காளிதாஸ் 2ல் வந்து பார்த்து விஷ் பண்ணேன். ரொம்ப அஜய் கார்த்தி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன், நட்டி சார் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த படம் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கருப்பு ரீசெண்டாக ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த டார்க் கண்டிப்பாக அதே ஒரு ஜோனில் ஒரு நீஷான ஒரு டைட்டில், ஸோ ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். டார்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செந்தில் சார் பற்றி சொல்ல வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போது தமிழில். அண்ட் கணேஷ் கே பாபு டாடான்னு ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அடுத்து அவரோட கதையாக இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்காரு. அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயம் ப்ரோ. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அஜய் கார்த்திக் பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா அந்த யங் ஹீரோஸ் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 25 வயசு 26 வயசு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரியோவே பிஸி ஆகிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஆக்ஷன், அடுத்த அரசியல், அந்த மாதிரிலாம் சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால் அந்த ஒரு வாய்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ ஆக்குபை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அஜய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னொன்று ட்ரெய்லர் லான்ச்ல நீங்க வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண நபர்களுக்கு ஆனர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். டு பிகின் வித் ஐ வுட் லைக் டு வெல்கம் படத்தினுடைய டிஓபி ரவி சக்தி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து ஃப்ரம் த டீம் ஆஃப் டாடா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர இருக்கக்கூடிய கராத்தே பாபுக்கும் இவங்க தான் காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க. கல்யாண் சார், ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் விஷஸ். படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் சார். அடுத்ததாக படத்தினுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் அவர்களுக்கு. இந்த படத்தை தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். கதிர் சார், மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக அவருடைய படமும் காத்துட்டு இருக்கு. ஸோ அவருடைய பையன் நடிக்கக்கூடிய அந்த படம் ஓகேவா? ஓகே சார், ஓபன் பண்ணி விஷுவல்ஸ் ஓகேனா சொல்லுங்க. எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அது இருக்கிற மாதிரி படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ